ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ ஒரு சூப்பரான ஒரு ரெக்கமெண்ட் பத்தவங்க இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2025க்கான முதல் நோட்டிபிகேஷன் ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 32,438 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படி எடுத்துட்டீங்கன்னா 2.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுல முக்கியமா சொல்ல போனா 2024 வந்து 7 இருந்து 8 வகையான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 காலி பணியிடங்கள் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ ஜனவரி மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷனா 32,438 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவல் 1ல இருந்து அப் டு லெவல் 2 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20 வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதுக்கான முக்கிய தகுதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் சொல்ல போனா நம்ம சவுத் சைடுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறதா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மற்றும் சில அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இந்த 32,438 காலி பணியிடங்கள்ல நீங்களும் ஒரு வேலை வேணும் நினைக்கிறீங்க அப்படிங்களா? சோ இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இன்னில இருந்து சரியாக 1 மாதங்கள் தான் இருக்குது இந்த நோட்டிபிகேஷன் ஆன்லைன்ல வந்து ஓபன் பண்றதுக்கு. அதுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து மெட்டீரியல் வந்து ஆட்டோ கார்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். அதுல நீங்க அந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்ப இருந்தே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஷார்ட் நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1ல இருந்து லெவல் 7 வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான முதல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து மாபெரும் வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ 2024 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 8 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 60,000 பிளஸ் காலி பணியிடங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில வந்து முக்கியமா சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் வேகன்சிஸ் வந்து ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுல வந்து ஆல்ரெடி வந்து 2024ல 8 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப 2025க்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த 32,000 காலி பணியிடங்கள் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 23/1/2025 வந்து ரிலீஸ் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசி அப்ளை பண்றதுக்கான தேதி வந்து இப்பவே சொல்லிட்டாங்க. 22/2/2025 வரைக்கும் இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1ல இருந்து அப் டு லெவல் 7 வரைக்கும் இருக்கும். மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு லெவல் 1க்குன்னா 18,000 இருக்கும், லெவல் 2க்குனா ஒரு மாதிரி இருக்கும், லெவல் 2னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப் டு லெவலுக்கு 7 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லெவலுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் வந்து வேரியேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு லொகேஷனுக்கு மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 32,000 போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 36 வயசு இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் முதற்கொண்டு இருக்குதுங்க. அதாவது ஓபிசி எடுத்துட்டீங்கன்னா 5 வருடம் இருக்கும், எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 வருடம் இருக்கும். இதே வந்து அதுல யூஆர் கேட்டகரிக்கு வந்து 2 வருடம் இருக்கும். அதே வந்து பெர்சன்டேஜ் எக்ஸ் சர்வீஸ் மேன், இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வயசுக்கும் வந்து தனித்தனி இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்கான தகுதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும், இல்ல 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எப்படி எடுப்பாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலியமா தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஆல் உமன் கேட்டகரிக்கு பெர்சன்டேஜ் அப்படிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 250 ரூபாயும், ஓபிசி கேட்டகரி ஜென்ஸுக்கும் இயர் கேட்டகரி ஜென்ஸ் அண்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ்
இந்த ரெண்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 500 இருக்கும். பட் எஸ்சி எஸ்டி பெண்கள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இருக்குது, இதுலயே கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 32,000 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா 23/1/2025 தான் வந்து ஓபன் ஆக போகுது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுதா, நாங்களே வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அதுக்கான புக்கு வந்து நாங்க ரெடி பண்ணி சஜஸ்ட் பண்ணி கீழே வந்து கொடுத்திருக்கோம். நீங்க இப்பவே இந்த 32,000 காலி பணியிடங்களுக்கு இப்பவே அந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து நீங்க படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இன்னும் சரியாக வந்து பாத்தீங்கன்னா 1 மாதங்கள் தான் இருக்குது. இப்ப இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் இந்த 32,000 மாபெரும் காலி பணியிடங்கள்ல உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிகப்பெரிய அதிகமாவே இருக்குது. சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த 32,000 காலி பணியிடங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து படிக்கிறதுக்கான மெட்டீரியல் தேவை சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். So thank you friends, thank you so much, all the best for your career.